வணக்கம் உறவுகளே. பள்ளி கல்வித்துறைக்கு தமிழ்நாடு அரசு கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்குது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து எங்கெங்கே குறைகள் இருக்குன்றதை பார்க்குறாரா? பார்த்து அந்த மக்களுக்கு, மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தர்றாங்களா? இல்லைங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் கட்டடம் இல்லாமல் மரத்தடியில் நிழலில் உட்கார வச்சு இன்னமும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் போய் பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சில இடங்களில் ஆசிரியர்களே இல்லைன்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு. ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை செஞ்சுக்கிட்டு கல்வித்துறைக்கு ஒரு பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. உண்மையிலேயே அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து போய் பாருங்கய்யா, இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னு மக்கள் பள்ளிக்கூடங்களில். மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மழை நேரங்கள்லாம் வெளியில் உட்காந்து எப்படி படிக்க முடியும்?